நான் பலவான். ஆம், நானும் பலவானே. தொடர்ந்து அவனிடம் போராட தேவன் என்னை பலப்படுத்தினார். பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆச்சரியம், என்னை மேற்கொள்ள அந்த மனிதனால் முடியவே இல்லை. இரவு முழுவதும் போராட்டம். விடாத போராட்டத்தில் விடியும் நேரம் அந்த மனிதன் மெல்ல என் தொடை சந்தை தொட்டார். என்னால் ஒரு அடி நகர முடியவில்லை. என்ன இது? ஒரு சின்ன தொடுதலில் ஆச்சரியம். என் தொடை சந்து சுளுக்கி நின்றது. ஒரு மனிதனின் சின்ன ஒரு தொடுதலுக்கு இத்தனை பலமா? அவரின் அந்த சின்ன தொடுதலில் உணர்ந்தேன், இவர் மனிதல்ல, தேவனென்று. அப்படியானால் இதுவரை என்னோடு சரிக்கு சமமாக போராடியது தேவனா? தகப்பன் தன் குழந்தையுடன் விளையாட்டு யுத்தம் நடத்தியது போன்று, தோற்பது போல் தோற்று, விழுவது போல் விழுந்து, புலியும் பூனையும் தன் குட்டிகளுக்கு போராடக் கற்றுக் கொடுப்பது போல அத்தனையும் பாவனை யாக்கோபு. நீ பலவீனன் அல்லடா, பலவான் என தட்டி கொடுத்து என்னை உணர வைக்க இந்த போராட்டம். உடனே விழுந்தேன் அவர் பாதத்தில். அவரின் பாதத்தை இறுக பற்றிக் கொண்டேன். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு நான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றேன். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். நான், யாக்கோபு என்றேன். அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு என்று மாத்திரம் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்றும் எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், தப்பிப் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டேன். நான் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. என் தொடை சுளுக்கினாலே நான் நொண்டி நடந்தேன். ஆக யாக்கோபாகிய நான் இஸ்ரவேல் என அழைக்கும் பேர் பெற்றேன். என் வம்சமும் இஸ்ரவேல் வம்சமாயிற்று. இஸ்ரவேல் என்றால் யாக்கோபின் வரலாறு. பாகம் 10 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 11ஆம் பகுதிக்கு.